நம்மை வழிநடத்துகின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திகார் ஜெயிலுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி போகிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அந்த பயம் நேற்று ஆரம்பிச்சு பழனிசாமி ஜுரத்தில் இருக்கிறார். அந்த செய்தியோடு தான் உங்களிடத்தில் நான் வந்து கொண்டிருக்கிறேன். இங்க வந்த பின்னணி என்னடா செய்தினா, அடுத்து இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. இப்ப பழனிசாமிக்கு வைத்த கணக்கும் ஒன்றே ஒன்றை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். நாம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்சம்மரின் பொக்கிஷம் புரட்சி தலைவி அம்மா வழியிலே நாம் வந்தோம். அடுத்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையேற்று இன்றைய தினம் அவர்தான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் பின்னாலே ஒருங்கிணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அண்ணன் ஒருவர் இல்லை என்று சொன்னால் இந்த கட்சி முதலாளிகள் கைகளுக்கு போயிருக்கும். அண்ணன் ஒருவர் இல்லை என்று சொன்னால் பழனிசாமி முழுவதுமாகவே ஆக்கிரமிப்பு செய்திருப்பார். அந்த நிலையை மாற்ற வேண்டும். இந்த கழகம் அம்மாவிற்கு பின்னாலும் அம்மா சொன்னது போல் 100 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைய தினம் அண்ணன் அவர்கள் தலைமையேற்று இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். ஒண்ணுதாங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. சிங்கம் வெளியில வராது. இப்ப சிங்கம் வெளியில வந்துருச்சு. சிறுநரிகள் ஓட ஆரம்பித்து விட்டது. எனது எத்தனையோ தலைவர்களை பார்த்து விட்டேன். நான் அடல் பிகாரி வாஜ்பாயில இருந்து சொல்லுகிறேன், பழகி இருக்கிறேன். ஆனால் 40 நாடாளுமன்றத்திலும் நடக்கின்ற தேர்தலுக்காக செயல் வீரர்கள் பூத் கமிட்டி கூட்டத்தில் முன்வந்து ஒரே தலைவர் தான் கலந்து கொண்டார். அந்த சரித்திரம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சாரும். இதுவரைக்கும் நீங்க பார்த்தே இருக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்பொழுது திரண்டெழுந்து வந்திருக்கிறார்.